தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் வந்து முரளிதரன் சார் திருப்பி வந்திருக்காரு. அவரோட வந்துட்டு தமிழகத்தின் இளம் தலைவர்கள், உண்மையாகவே இளைஞர்களான்னா சொல்ல முடியாது. பட் இளம் தலைவர்கள் என்று பார்க்கப்படக்கூடியவர்கள், இவர்களை பற்றி ஒரு அலசல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சார் ஸ்ட்ரெயிட் டாபிக்கு போயிடுவோம். தமிழகத்தின் இளம் தலைவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள், இவர்களை பற்றிய அலசல். யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கள். கனிமொழி. கனிமொழி, ஓகே. என்னுடைய ஃபேவரட். உங்கள் ஃபேவரெட்டு, ரொம்ப ப்ராமிசிங். பட் நான் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா மன்னிச்சுக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய வாரிசாக நான் பார்க்குறது கனிமொழி தான். ஆமாம், அவரும் அதான் பண்ணியிருக்கணும். அவர் பண்ண பெரிய தப்பு கை காமிக்காமல் போனது. 2 பசங்கள் நடுவில் வச்சுக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பதிலாக ஒரு பெண்ணை எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையான சாணக்கியர். தமிழ்நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் கை காமிச்சிட்டு போயிருக்கலாம். அது மாதிரி கருணாநிதி இன்னைக்கு நினைச்ச மாதிரி எனக்கு தெரியல. வாழ்நாள் முழுக்க தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்ச மாதிரி அது அந்த குடும்பத்து சிந்தனையிலே வராதே. நான் கமெண்ட் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கனிமொழி ஷுட் ஹேவ் an ஐடியல் கேண்டிடேட். பட் அவங்க வந்து உண்மையிலே ஒரு லீடராக பெரிய அளவுக்கு வந்திருப்பாங்கன்னா அது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நம்மளை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஷி இஸ் பின் கிவன் அ போர்ட்ஃபோலியோ. சந்தோஷப்படுத்தி வச்சுக்குவோம். என்ன இருந்தாலும் தங்கச்சி இல்லை மகள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ கூட இந்த பிஜேபி அவங்கள நெருங்க பார்த்துச்சு. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சசி தரூர் நெருங்க பார்த்துச்சு, இவங்கள நெருங்க பார்த்துச்சு. சசி தரூர் நெருங்கி வந்துட்டார் பிஜேபி கிட்ட. பட் கனிமொழி இன்னும் அந்த நெருக்கம் வரவில்லை. அவங்க கொடுத்த விஷயத்தை போய் வெளியூருக்கெல்லாம் பறைசாற்றிட்டு வந்தாங்க நம்ம பாகிஸ்தான் மேல் நடந்த தாக்குதலை. பட் அவங்க இன்னும் டிப்ளமேட்டிக்காக தான் இருக்காங்க. ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் அரசியல்வாதி தான். ஸோ டாஸ்மாகை ஒழிப்போன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒழிக்க முடியாது சொல்லுவாங்க. கருணாநிதியோடைய மகள்னு சொன்னா கருணாநிதி தனம் கொஞ்சமாவது இல்லாமல் இருக்கும்ல, இருக்கதானே செய்யும். அதனால அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது தப்பு, அது அரசியல், அதை சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு உண்மையான ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் ஒரு கட்சியின் ஒரு அமைப்பை கொடுத்து என்ன ஒரு 4 தொகுதியை கொடுத்து இதை நீங்கள் பராமரிக்கணும். இந்த ஒன்றா அவங்க தொகுதியை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு தமிழச்சியை கம்பேர் பண்ணுவோம். தமிழச்சி தங்கமணினா அவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க ரேம்ப் வாக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கனிமொழி வந்து தெருவாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ சியர் ஆஸ் அ ஹார்ட் கோர் பொலிட்டீஷியன் மேட் அவுட் ஃபார் பாலிட்டிக்ஸு. பட் ஒரு டிசிசிவாக ஒரு 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 குரூப்பை ரன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்காங்கிறது அது அந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்துருந்தா தான் தெரியும். இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார், இப்போ இருக்கக்கூடிய திமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறாங்க. திமுகவில் வந்துட்டு வெளியில் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி, இந்த பில்டப் எல்லாம் கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஓட்ட தான். அதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் பிடிக்காம, அங்கே இருக்கக்கூடிய கிச்சன் கேபினட் உடைய டாமினேஷன் பிடிக்காம என்ன பண்ணுறாங்க, கனிமொழிகிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா KN நேருவை எடுத்துக்கோங்க. வெளியில் தான் அவர் வந்து ஸ்டாலின் தளபதினெலாம் பேசினாலும் கூட உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கனிமொழி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பக்கம் சாய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 40லேருந்து ஒரு 50 எம்எல்ஏக்கள் நான் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஸ்பென்சேஷன்லேயே நல்லா சொல்ல முடியும். ஆனால் அது ஒரு போல்டாக இவங்க ஸ்டாண்டை எடுத்தாங்க இல்லை அப்படின்றதான் கேள்வி. ஏன் குறைந்தபட்சம் அழகிரி கூட ஒரு ஃபைட் புட்டப் பண்ணணும்னு ஒரு முயற்சியாவது மேற்கொண்டார். நான் சொல்கிறது 2018 கருணாநிதி இறந்த அந்த சமயத்து. பட் அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பை கூட எடுக்காம இவங்க வந்து நம்ம வந்து காத்திருப்போம். அதுதான் என் பாயிண்ட். அதுதான் ஒரு தலைவியாக அவங்க வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ஜெயலலிதா மாதிரி வந்திருக்கலாமானா அது வந்து காலம் தான் சொல்லியிருக்கணும். 2வது இவங்களுடைய செயலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, அடிபடிந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப சைலண்ட். அதாவது நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேண்டாம், இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. பட் அது என்ன நான் பார்க்குறேன்னா, நீங்கள் அப்படி இருக்க என்ன ஆகுது, ஆர்கனைசேஷன் அதாவது அந்த கட்சியோட கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அது முழுமையாக வந்து ஸ்டாலின் குடும்பத்தோடைய இதுக்கு போயிடுச்சு. இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலியில் வந்துட்டு சபரீசன் வந்து நிற்கிறார், போயிட்டு கூட்டம் நடத்துகிறாரு, ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. அப்படின்னும் பொழுது
அப்போ அவங்க அந்த ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஆமாம். கருணாநிதியோடைய ஆக்டோபஸ் குடும்பம் அப்படின்றதுலேருந்து சுருங்கி ம். ஸ்டாலினுடைய குடும்பம் அப்படின்ற அப்படின்னு அளவுக்கு வந்துச்சு. அது வந்துருச்சு. அங்கே வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு நிறைய இடத்துல சொல்லப்பட்டது, டெல்லியில் வந்து தன்னை வந்து ஆமாம். முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு சபரீசன் விரும்புவதாகவும் சொல்லப்படுது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ம். பட் ஆம்பிஷியஸாக இருக்கார் அப்படின்றத விட்டு நம்மளால பார்க்க முடியுது. ம். தப்பும் சொல்ல முடியாது. Yeah. அப்படி இருக்கும்பொழுது கனிமொழி அந்த ஒரு ஒரு வில் பவரோட போய் பண்றாங்கன்னா இல்ல இல்லை. ஸோ அப்படின்றது. அதனால தான் அவங்கள வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தலைவர், மக்களுக்கு தேவையான தலைவர், களத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்க. பட் அதோட நின்று போயிடுது. அடுத்த லெவலுக்கு போவாங்களான்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கௌரவமான ஒரு யங் லீடரை தான் பார்க்குறேன். பாலிடிக்ஸ்க்கு தேவையானவர், பாலிடிக்ஸ் செய்யக்கூடியவர், நல்லா இருக்கட்டும். அடுத்து லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் பர்சன். நான் பேச வேண்டியது விஜய். ஸோ அவரை உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கரிஷ்மா என்ன எல்லாரும் விசில் அடித்தான் குஞ்சுகள் அப்படிமா, அந்த குஞ்சுகள் தான் இன்றைக்கி வந்து கூட்டமாக வந்திருக்கு. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அந்த கூட்டத்தை பார்த்து நமக்கு வந்து ஆச்சரியப்பட வைக்குது. ரெண்டாவது, இதெல்லாம் ஓட்டாக மாறுனா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு இதுவும் வருது. நல்லா இருக்குமே, இல்லை நல்லா இருக்கா விட. ஸோ அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வருது. ஸோ இவருடைய இதுவரைக்கும் இவர் ஒரு லீடரை எப்படி பார்க்கணும்னா, கரிஷ்மா இருக்குது, மக்கள் தூக்கி தலையில் வச்சுருக்காங்க. சினிமா ஹீரோவா ஒரு அரசியல் தலைவராகும் பொழுது கொஞ்சம் கரூர் தான் ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு எனக்கு கரூர், ஃபஸ்ட்டு கரூர், ரெண்டாவது ஜனநாயகம். ரெண்டுமே ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியல இவரால். பெரிய பிரச்சனை அங்கே தான். சுற்றி இருக்கவங்கள பார்த்தாலும் நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. செங்கோட்டையன் இருக்கார், பட் இங்கே வந்து புஷ்ஷியும் இருக்கார், இங்கே ஆதவா இருக்கார், அப்புறம் அவர் பேர் என்னது ஐஏஎஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ் இருக்கார், அவர் இருக்கார். அதுக்கப்புறம் நிர்மல்குமார் இருக்கார். இவங்கள பார்த்தாலும் கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. இது கிரிக்கெட் டீமை பார்த்தா 4 பேரை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு ஒரு இது வரும் பார்த்தீங்களா, அது இங்கே வர மாட்டேங்குது எனக்கு. இல்லை, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஐ மீன் ஐ டேக் 2 minutes of explaining about this. See, விஜயை பொறுத்த வரைக்கும் let's get into the positive aspects first. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சொன்ன ரைட்லி செட் ஸ்டார். ஸோ நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் பீப்புள் டு லைக் ஹிம் அப்படின்றது எப்போவுமே அது இருக்கும். மக்களுக்கு பிடித்து போய்விடும், ஒரு பிடித்த ஒரு முகம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரீச், ஒரு விஷயத்தை விஜய் சொல்கிறார் அப்படின்னா அதை வந்து திரும்பி பார்ப்பதற்கு இளைஞர்கள், சரி தவறுன்றது வேற, பட் அதை திரும்பி பார்ப்பதற்கு ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆதரவாளர்களாக மாறுறாங்களா, ஆதரவாளர்கள் வாக்குகளாக மாறுதா அப்படின்றதுலாம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நான் சொல்கிறது திரும்பி பார்ப்பதற்கு ஒரு பட்டாளம் தயாராக இருக்குது. அடுத்து மீடியாவுடைய ஃபோக்கஸும், அதனால் மீடியாவோட ஃபோக்கஸ். மீடியா சும்மா வரப்போகிறது இல்லை. பொண்ணு காசு கொடுத்தா வரப்போகிறான், இல்லை அவனுக்கு டிஆர்பி வருதுன்னா வரப்போகிறான். இது 2 இருந்தால் மீடியா வரப்போகிறான். மற்றபடி உன் மேலே பாசத்தோடையோ இல்லை மக்கள் மீது ஏதோ பெரிய நன்மை பயக்கும் அப்படின்றதுனாலையோ மீடியா வரப்போகிறது இல்லை. அப்படின்னும் பொழுது அந்த விஷயங்களை வந்து இவர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்காரான்னா இல்லை. ஸோ அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க இதை சொன்னால் இப்படி ஆகிடும், அதை சொன்னால் இப்படி ஆகிடும். சரி, ஒரு தலைவர் தனக்கே தெரியும் எக்ஸாக்ட்லி என்ன பேசணும், எப்படி போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு அந்த செயல்பாட்டுக்கு உறுதுணையாக நீங்கள் ஆட்களை வச்சுக்கலாம். பட் அந்த செயல்பாட்டையே நீ ஒரு ஆளை வச்சு தான் செட் பண்ணுவேன் அப்படின்றது வந்து அது எப்படி போகும்னா, அப்போது கட்சி ஆரம்பிக்க உனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவை, கட்சியை நடத்துறதுக்கு உனக்கு ஒரு 3-4 பேர் தேவை, சரியா? அப்போ நீ என்ன பண்ண போகிற? ஸோ அதான் சொல்கிறேன்ல, சில நேரங்களில் அவர் பேசையில் பார்க்கல அந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தெரியுது. அது தெரியும் பொழுது இந்த பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க அதுக்கு சேர்த்து ஒத்து ஊதணும். ஒரு கச்சேரி மாதிரி இவங்க ஜால்ரா வாசிக்கணும், கரெக்டாக வாசிக்கணும், அப்போ தான் அது போய் சேரும். அந்த ஜால்ரா ஒன்று ரிதம் மாதிரி வாசித்தா பிரச்சனை. இதே மாதிரி கிரிக்கெட்டில் ஒருத்தன் வந்து நல்லா லீட் பண்ணுறான் ஃப்ரண்ட்லன்னா, கேப்டன் பக்கத்தில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சிப்பின் பண்ணணும். நீங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்கிறீங்க. நான் இதில் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். நீங்கள் வந்து அறிவிக்கிறீங்க இவர் கொள்கை எதிரி, இவர் வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்கிறீங்க, சரியா? அரசியல் எதிரிக்கு எதிராக நீங்கள் சில விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க, சில அறிக்கை. கொள்கை எதிரின்னு நீங்கள் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது தென் யூ ஹேவ் டு கோ ஆல் அவுட்.
எஸ்பெஷலி பிகாஸ் நீங்க ஜனநாயகன் ஆமா. வந்து மென்ஷன் பண்ணீங்க இல்லையா? இப்போ ஆமா. ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து பாஜக தான் ஒடுக்கி விட்டது. ஆமா. முடக்கி விட்டது அது ஓப்பனா தெரியுது. அப்படின்றது எண்ண ஓட்டமா இருக்கலாம். குட் பி யுவர் எண்ண ஓட்டம். ஐ மே நாட் ஷேர் இட், பட் ஸ்டில் இப்போ முடக்கி விட்டது பாஜகன்றது சொல்றது உனக்கு என்ன தயக்கம்? அதான் கேட்குறேன். ஸோ ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் அது நீ முன்னாடி எடுத்துட்டு போகலாமே. அப்ப அதுதானே அரசியல். அப்ப நீ பயப்படுற. ஆமா, நீ அதுதான் வெளியில அரசியல். வேணா மேடையில சொல்லிக்கலாம். பயம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பயம்னா என்ன தெரியுமா பச்சா? இப்படின்லாம் நீ வந்து பேசலாம். இதெல்லாம் டயலாகுக்கு நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலே நீ தான் பயப்படுறதுன்னு அர்த்தம் அது. சரி, நீ ஓல்டா சொல்ல வேண்டியதானே, எனக்கு வந்து என்ன மடத்தை முடக்கிட்டாங்க, மக்களை இதற்கு பதில் சொல்லுங்கள். அதானே அரசியல். அதுதானே அரசியல். அதானே ரீச்சை கொடுக்கும். இதே கரூர்லையும் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு வீடியோ போடுறதுக்கு பதிலாக அன்னைக்கே அடுத்த நாளே இதுக்கெல்லாம் காரணம் திமுக செந்தில் பாலாஜினா சொல்ல வேண்டியதானே, வேற எங்கேயோ போயிருக்குமே. ஆமா. இன்னொன்று நீ கூர்ந்து கவனிச்சு பாருங்க, அவர் ஒரு மாதங்களுக்கு அப்புறம் போட்ட அந்த வீடியோ, ஒரு மாதத்துக்கு அப்புறம் போட்ட வீடியோ கூட பார்த்தீங்கன்னாக்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு நினச்சி யூ ஆர் கோயிங் ஆன் டிஃபென்சிவ். நான் என்ன கேட்குறேன்னா, யூ கோயிங் வித் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாவது டயலாக் எழுதி கொடுத்து நீங்கள் பேச சினிமா அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா மக்களுடைய அனுதாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதாபத்தை பெறுவது என்பது ஒரு பக்கம். எனக்கு தெரியும் 2001 பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா வந்து அனுதாபத்தை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் தான் என்ன பண்ணாங்க, 4 தொகுதிகளில் நின்னாங்க. 2 தொகுதி மேலே நின்று டிஸ்குவாலிஃபை. அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ண போகிறாங்க. வாஜ்பாய் அரசாங்கம் அப்போ அவங்க இருந்தது. கண்டிப்பாக திமுக வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சு டிஸ்குவாலிஃபை பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு 4 நான் போடுறேன்னு சொல்லி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நேராக போய் மக்கள்கிட்ட போய் எனக்கு நீதி வழங்குங்கள், எனக்கு நியாயம் நீங்கள் தான் வழங்க வேண்டும், தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ கிடையாது, நீங்கள் தான் வழங்க வேண்டும்னு சொன்னோன்னே அது அவங்க மாறிச்சு, ஆதரவாக மாறிச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தங்களை கார்னர் பண்ணுறாங்கன்ட்டு. சரி, பட் அதுக்கு முன்னாடி அவங்க அசர்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீ அசர்ட்டே பண்ண மாட்டேங்கிறியே. அதான் பிரச்சனை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, கரிஷ்மா இருக்குது, ஓகே, கலர்ஃபுல் லீடர் எல்லாம் ஓகே. பட் பக்கவாத்தியங்கள் ஒழுங்காக வாசிக்காததால் அவர் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கார். இதை வச்சுக்கிட்டு அவர் வந்து அலையன்ஸ் கேட்டார், ஆட்சியில் பங்குதாரனார், எல்லாம் சொன்னார். அப்பயும் யாரும் ரிஸ்க் எடுக்க தப்பு சார். ஆமாம், யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன் எப்படி சார் எடுப்பாங்க? கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சியோட நீங்கள் ரிஸ்க் எடுத்து எவன் சார் வந்து பயணிப்பாங்க? உண்மை. தேர்தல்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கோ அடுத்த 10 ஆண்டுகளுக்கோ அவனுடைய இருப்பை முடிவு செய்யுது, இன்கமையும் முடிவு செய்யுது. எவ்ரிதிங். நீங்கள் இன்கம் கூட ஒரு பக்கம் வச்சிருங்க சார். சரி சார், இந்த தேர்தல்னா அடுத்த தேர்தல் நீ வந்து இன்கம் கூட பார்த்துடலாம். நான் ஒரு தேர்தல்ன்றது அவனுடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அரசியல் வாழ்வை நிர்ணயிக்குது, அடுத்த 10 ஆண்டுகளுக்கான அரசியல் வாழ்வை நிர்ணயிக்குது. கண்டிப்பாக கமலஹாசன் வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்து 3% 4% ஓட்டு காமிச்சதுனால தான் இன்றைக்கி அவர் எம்பி. டிடிவி தினகரன் வந்து அந்த பரிசு குட்டி சின்னத்துலேயோ அல்லது குக்கர் சின்னத்துலேயோ நின்று இவ்வளோ பர்சன்டேஜ், வாட் எவர் பி த பர்சன்டேஜ், அது காமிச்சதுனால தான் இன்றைக்கி அவர் வந்து கூட்டணியில் அவரால் கொண்டு வந்து நிற்க முடியுது. பாஜக அவரும் கூட்டணியில் மரியாதை கொடுக்குறாங்க, அதிமுகவும் மரியாதை. அந்த மரியாதை. ஆமாம். தேமுதிக எடுத்துக்கோங்க, பிரேமலதா அவங்க பார்த்தீங்கன்னா வாட் எவர் அவங்க கட்சி வந்து கேப்டன் விஜயகாந்த் இருந்த அளவுக்கு இப்போ இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அவங்க இன்னைக்கு ஒரு கூட்டத்தை போட்டு இந்த கூட்டத்தில் அவங்க பண்ணணும்னா அது பண்ணலன்னா அவங்களால அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக முடியாது. இல்லை, அடுத்த 5 வருஷம் சர்வை பண்ண முடியாது. அப்போ இங்க நீ வந்து உன்னுடைய இருப்பை காமிக்கணும் அப்படின்னா அந்த கூட்டணி கட்சிகள் நீ சொல்லக்கூடிய எவையாவனா இருக்கட்டும், அது விடுதலை சிறுத்தைகள் நீங்க எதிர்பார்த்தீங்க, காங்கிரஸ் நீங்க எதிர்பார்த்தீங்க, இவங்க எல்லாம் வரணும்னா நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். நான் ரெகுலராக ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கணும். 1. 2வது நீங்கள் வந்து கட்சி கட்டமைப்பு, இந்த 2ம் இல்லாமல் உங்கள் மேலே எப்படி அவன் சவாரி செய்வான், உங்கள் கூட எப்படி அவன் வருவான்? இதோட இந்த 2 மீடியா கான்க்ளேவ்ஸ், நேஷ்னல் ஊடகங்கள், ஒன்று என்டிடிவி, இன்னொன்று வந்து இந்தியா டுடே, 2 பேரும் பண்ணதை முதல்வர் வந்து உட்காந்துருக்காரு, எடப்பாடியார் வந்து உட்காந்து. உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக நீங்கள் வந்து பனையூர் விட்டு வெளியே இதெல்லாம் பனையூர் பண்ணையான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேசலாம், ஆனால் அந்த பேசுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். சார் பனையூர் பண்ணையராகவே இரு, நான் பனையூர் பண்ணையராகவே பனையூர்லேயே இருப்பா, பேட்டி கொடுக்க வேண்டியதானே? ஆமாம், கூப்பிட்டு கூட வீட்டுக்கு வந்து நீங்கள் பேட்டினா எல்லாம் ஓடியாருவாங்க. வீட்டில் இருந்துகிட்டே அரசியல் பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பாத்ரூமில் வந்து டெய்லி காலைல ஒரு வீடியோ போடு, என்ன அது கூட பண்ணலாம். ஆனால் அந்த இன்டென்ட் வரலாத வரைக்கும் நீங்கள் வந்து உண்மையிலே வந்து ஆளணும்னு இருக்கீங்களா, இல்லை அப்படியே பழம் கனிந்து மடியில் விழணும் அப்போ எடுத்து சாப்பிடுன்றீங்கன்னா அது என்ன மாதிரியான டயலாக் சார் இது? நான் வந்து உங்களுடன் தான், நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடன் பயணிப்பேன், எதை கண்டு மஞ்ச மாட்டேன். அப்போ அது வரைக்கும் பயப்படுவியா? அது ஒரு அப்போ அது வரைக்கும் நீ உள்ள வந்து பங்களாக்குள்ள பூந்துட்டு இருப்பியா?
ஸோ அதான். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் ஒரு இன்டிசிசிவாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிறான்னு தான் சொல்ல வேணும். நம்ம கனிமொழியை பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அண்ணாமலை. அண்ணாமலையார் எந்த பொசிஷன் இல்லையே பொசிஷனில் வேணாம். ஆனால் ஒரு என்ட்ரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கிரிக்கெட்டர் இருந்தார். அவர்லாம் உள்ளே இறங்கிட்டாருன்னா பால் போட்டால் அடிக்கிறதுக்கு தாண்டா, பாலை வச்சு டிஃபெண்ட்லாம் பண்ண எனக்கு தெரியாது, பால் போட்டால் எவன் போட்டாலும் அடிப்பேன் சொல்லிட்டு முதல்ல 2 பால் அவுட் ஆகி போயிடுவார். இல்லை ஒரு 100 அடிச்சுட்டு கலக்கிட்டு போயிடுவார். எல்லாத்தையும் எல்லாம் அப்படியே குதூகலத்தில் இருப்பான். அந்த மாதிரியான ஒரு என்ட்ரி தான் அண்ணாமலைக்கு. he had talent, he had what it takes to be a politician. ஒரு அரசியல்வாதிக்கான அனைத்து திறனும் இருந்தது. அதாவது டகால்ட்டி வேலை பண்ணுற அனைத்து திறனும் இருந்தது. அப்புறம் ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியின் பக்கபலம். இந்த கட்சி உங்களுக்கு வந்து எந்த தலைவருக்கும் கொடுக்காத ஒரு லிவரேஜ் வந்து இவருக்கு அப்படியே வானத்துலேருந்து படிச்சுட்டு வந்து உங்களை தலைவராக உட்கார வச்சாங்க. பிளாங்க் செக் கொடுத்தாங்க. பிளாங்க். ஏன்னா மோடி என்ன வேணாலும் பண்ணலாம். மோடி கட்சியில் மோடியே வந்து அடிமட்டத்துலேருந்து ஒன்றுன்னா தடவி தான் மேலே வந்தார் கஷ்டப்பட்டு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் அவனை கொண்டாந்து புஷ்குன்னு மேலேருந்து கொண்டாந்து அடி பிடுங்கி கொண்டாந்து அடி உட்கார வச்சு அலங்கரித்து கொடுத்து அந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஓரளவு நல்லா தான் பண்ணீங்க. நான் அவன் வந்து ஃபுல்லாக நான் தப்பாக சொல்ல மாட்டேன், அக்ரெசிவாக இருந்தீங்க பொலிட்டிஷியன். ஆனால் உங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனைனா மைக்கை பார்த்தா பேச ஆரம்பிச்சிருவீங்க. கண்டென்ட்டு ரெலவெண்ட்டாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அதாவது டெய்லி நான் ஒரு பேச்சு பொருளாக இருக்கணும், எனக்குன்னு ஒரு வார் ரூமோ பார் ரூமோ ஒன்று ரெடி பண்ணி என்னை பற்றி புகழ்ந்து கொண்டு இருப்பார்கள். என்ன நடக்குதோ இல்லையோ 3.5% தான் வாக்கு வங்கி, பட் என்னை பற்றி 24 மணி நேரம் புகழ்ந்து கொண்டு இருக்க ஒரு ரூம். ஏன்னா நான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவின் பெண்ணோட கம்பேர் பண்ணும். பெண் இஸ் ஸோ பவர்ஃபுல். பெண்ணை பார்த்தீங்கன்னா அதே தான் நேரட்டிவ். என்டையர் டிஎம்கே பற்றி நேரட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இவரை பற்றி நேரட்டிவ் செட் பண்ணுறதுன்னு ஒரு இது, அதெல்லாம் சரியாக தான் செஞ்சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையிலே ஒரு கன்னிங் பொலிட்டிஷியனாக தான் பார்த்தேன். கருணாநிதி மாதிரி அவரை பார்த்தேன். ஆனால் கடைசியில் அந்த அடி சறுக்கியதப்போ தான், அதாவது இல்லை நீங்கள் 2020 டு பி ஸ்பெசிஃபிக் 2020 அவர் அரசியலுக்குள்ளே வர ஆரம்பித்த அந்த பீரியட்லேருந்து நான் சொல்கிறேன். 21 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அரகுறிச்சியில் ஒர்க் ஃபார்ம்னா என்ன, நானாக என்னுடைய சொந்த இனிஷியேட்டிவில் நான் வந்து ஒரு 18 நாட்கள் அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணேன். தெருவாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வண்டி கார் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அது மேலே ஏறி மைக் பிடிச்சி பேசுறது. இது மாதிரி ஒரு தலைவர், இப்படி ஒரு என்ன சொல்கிற இளம் தலைவர் இவர் வந்திருக்காரு, இவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து நான் நானே வந்து அவர் பற்றிய ஒப்பீனியனை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, வெறும் ப்ரொபகண்டா, வெறும் பப்ளிசிட்டி, தன்னை ஒரு அறிவாளி என்று காட்டிக்கொள்வது. ஒரு 4 இந்த பிராமின்ஸ்லாம் இருக்கக்கூடிய நான் காஸ்ட்டை கொண்டு வரணும்னு இல்லை, பட் சொல்கிறேன், பிராமின்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு 4 இடத்துல ரொம்ப பாப்புலராக இருந்தார். அந்த ஒரு 4 இடத்துல போய் நிற்க வேண்டியது வெறும் வந்து பப்ளிசிட்டிக்காக எந்தையாவது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது. சரியா? இன்டெப்த் நாலேஜ் கிடையாது. இதுதான் ஃபேக்ட். வெளியில் சூப்பர்ஃபிஷியலாக இது நிறைய பேர் ஒத்துக்காம போவாங்க. ஐ டோன்ட் கேர். நான் ஃபேக்டை சொல்கிறேன். நான் உட்காந்து இது பண்ணுறது, அதை வச்சுட்டு ஒரு பில்டப்லேயே வந்து காலத்தை ஓட்டுறது, இதுதான் அவர் பண்ணிகிட்டு இருந்தாரே தவிர்த்து கட்சியை கிரவுண்ட்லேருந்து பில்டு பண்ணாரான்னா இல்லை. அது கரெக்ட். ஒன்று செகண்ட் லைன் லீடர்ஸ் டெவலப் பண்ணாரான்னா இல்லை, எதுவும் கிடையாது. நிறைய பேரை ஓரம் கட்டினார். சரியா? இப்படி கொண்டு வந்து கேடி ராகவன் போன்ற விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும், ஆமாம், அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுன்னா மதனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அந்த வீடியோ எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ராகவனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு, ரிசைன் பண்ணி ஒதுக்குங்க, எதுன்னு காரணம்லாம் வேணாம், நானே ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி போக விட்டுட்டு அந்த வீடியோ போட்டு எரிச்சிட்டு மதனை அப்படி ஒரு காசை கொடுத்து அமைதியாகிறான்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை அசிங்கமாக இருக்காது. இப்படி தான் ஒரு தலைவர் ஹேண்டில் பண்ணி, அது வந்து மிஸ்யூஸ்டு அப்படி தான் சொல்லணும். அதாவது நாட் ஒன்லி மிஸ்யூஸ்டு, நீங்கள் வரக்கூடிய தகவல்கள், அதாவது வெளியில் இருக்க மக்களுக்கு நிறைய தெரியாது. ஆமாம், வெளியில் இருக்க வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கக்கூடிய உண்மையிலே மக்களை வந்து நான் வந்து முட்டாள்கள்னு சொல்ல மாட்டேன். இல்லை, மக்கள் வந்து வெள்ளந்தியானவர்கள், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு கட்டத்தில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் பை தென்
இவன் எல்லாம் டேமேஜ். வளர்ந்து ஆமா. இவெல்லாம் வந்து டேமேஜ் இஸ் டன் டன். இவெல்லாம் வளர்ந்துடுறான். ஆமா. சரியா? இன்னைக்கும் யாரும் கேட்கறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் தான் நீ அரசியலுக்கு வந்து ஆச்சு. உனக்கு எப்படி வந்து ரூ. 1000 கோடி ரூபாய்க்கு இப்ப சொத்து இருந்தது பெங்களூர்ல? உனக்கு எப்படி வந்து கோயம்புத்தூர்ல இவ்வளவு வாங்க முடிஞ்சது? இது வந்து கிஷோர் அவர் வந்து ஒரு கவுன்சிலராகவோ, எம்எல்ஏவோ, எம்பியா ஜெயித்ததுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா கூட, தலைமை வந்து பொறுமையா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவர ஓரங்கட்டி பதவி கூட குடுக்காம வச்சிருக்கிறதுக்கு காரணம், இட்ஸ் அ ஷியர் பனிஷ்மென்ட். அண்ட் அதுக்கு டெய்லி ஒரு பொய். என்னன்னா அதான். மீடியால சக்தி கேந்திரா தலைவராக போறார். பக்தி கேந்திரா தலைவராக போறார். அவர் வந்து தேசிய செயலாளராக போறார். அவர் இதுவாக போறார், அதுவாக போகிறார்ன்ட்டு என்னைக்குப்பா மக்களுக்கு உழைக்க போறார்? கிடைச்ச வாய்ப்பெல்லாம் ஒரேதா போட்டு மிதிச்சுட்டு, இன்னைக்கு வந்து அரசியல்வாதின்றதுக்கான வந்து ஒரு பேசிக் அடையாளமே போயிருச்சு. இது இருக்கு இல்லையா? ஒரு ஒரு பேசிக் ப்ரீரிக்விசிட்னு சொல்லுவாங்க. ஒரு அரசியல்வாதி ஆமா, என்றால் என்ன? நீ மக்களுக்கு ஏதாவது செய்திருக்க வேண்டும். ஆமா, அதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நீ மக்களுக்கு ஏதாவது செய்திருந்தால் மக்கள் உன்னை நம்பி உன்னை பிரதிநிதியாக்க வேண்டும் என்று ஆமா, விரும்புவார்கள். நீ ஆமா. பிரதிநிதியாக்க போகலாம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கிடையாது. ஸோ அந்த நிலைமையில தான் கொண்டு போய் விட்டுட்டாரு. அதுக்கு மேல அவர் வந்து இதுக்கு மேல அவர் தலை தூக்கி வரணும்னா, அது வந்து ஒரு பெரிய எஃபர்ட்டா இருக்கும். ஆ ஏன்னா, நெறைய பேர புண்படுத்தியிருக்காரு. புண்படுத்துனா எப்படின்னா, மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு சார். ஸ்லீப்பிங் வித் த எனிமின்னு சொல்லணும் நம்ப. ஆமா. யாருடன் நீங்க வந்து கைகோக்க கூடாதோ, யாரை எந்த தூற்றிக்கொண்டு, யார வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அவங்களோடயே சேர்ந்து சொந்த கட்சிக்கே துரோகம் செய்வது என்பது யாராலும் மன்னிக்க கட்சியா முடியாது. சொல்லணும்னா திமுக கைவிட்டு வாங்கியிருக்கு. ஆமா. நீங்க வந்து எந்த கட்சியும் அத ஏற்றுக்காது. நல்ல வேளை ஜெயலலிதா கிடையாது இங்கெல்லாம். ஜெயலலிதா கிட்ட நீங்க இந்த மாரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க சார் வந்து அது அரசியல்ல எப்படி இருந்திருக்க முடியாது. மீடியால இந்த மாதிரி எப்படி பரப்புரை பண்றாங்கன்னே தெரியல. ஏன்னா நீங்க கேஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, கோர்ட்டுக்கு போறீங்க. நிறைய கேஸஸ் நீங்க ஃபைல் ஆமா. பண்ணியிருக்கீங்க பெட்டிஷன்ஸ். நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க. நான் கேஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ம். பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆமா, ஃபைட் பண்றோம். என்ன ஆமா. சரியா? வி நோ வெரி வெல். ம். சரி 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஒருத்தர் கிராஸ் கொஸ்டினிங்லாம் பண்ண முடியாது. ம். லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆமா, எப்படி பப்ளிசிட்டிலேயே இந்த ஆளுடைய காலம் ஓடிக்கிட்டு ஆமா, இருக்குன்னு சொல்றேன். ஆமா. வெளியில வந்து 3 மணி நேரம், 4 மணி நேரம் அவர் வந்து விசாரித்தார் டிஆர் பாலுவை. டிஆர் பாலு என்ன செய்வது, என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்தார். இது அடுத்த நாள் தினமலர்ல பெய்டு ஆர்டிகிள் தான் அது. அதே மாரி தான் இந்த செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸோட போயிட்டு அவங்க குட்டைய குழப்பி, அதை கடைசில நாசமாக்கி ரோட்டுக்கு நாசம் கொண்டு வந்து ஆமா. ஓபிஎஸ் அழிந்து போனதே ஒரு ஆள். ஆமா. 2வது டிடிவி உஷாரா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க செங்கோட்டையனும் காலி. ஒண்ணு கவனிச்சிங்களா? டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணி அப்படின்னு வந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்லயா இருக்கட்டும், எங்கேயுமே இந்த ஆள் பேரை சொல்லல. புரிந்து கொண்டிருப்பாரு. இந்நேரம் புரிந்து கொண்டிருப்பார். தெரியாம கிடையாது. நம்ம எங்கேயோ சொல்லல. ஆமா. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்றாரு. என்ன அவர் வந்து எங்களுக்கு சொன்னாரு. அண்ணாமலை வந்து என்கிட்ட சொன்னாரு. இந்த மாதிரி டெல்லியில வந்து பேசணும்னு சொல்றாங்கன்னு. இப்போ கொரியர் வேலை பார்த்துருக்க நீ. அவங்க போய் சொல்லு, நாங்க பேசணும்னு சொல்லு அப்படின்னா நீ போய் அங்க போய் அவ்வளவுதான். வேற எதுவும் வேற எதுவும் வேற கிடையாது. எதுவுமே கிடையாது. இவை கொடுத்த பில்டப்லாம் என்னன்னா அவர்தான் டிடிவியே அழைத்து வந்தார். சரி இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வானத்திலேருந்து பறித்து கொண்டாந்து ஒரு தலைவரை உட்கார வச்சு அழகு பார்த்து அனைத்தும் கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோவை செலிப்ரேட் பண்ண வச்சு அடுத்த தலைமுறை தலைவர் யாருன்னா எல்லாம் அண்ணாமலையும் சொல்கிற அளவுக்கு கொண்டாந்து வச்சு ஒரு கட்சிக்கு துரோகம் செய்து விட்டு அதற்கு மேலும் நீங்கள் அரசியல் இருப்பதே தவறு என்று நான் நினைக்கிறேன். ஸோ அந்த தலைவர்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இவங்கள பார்த்தோம், விஜயை பார்த்தோம். மக்கள்கிட்டயே ஒரு விஜய்க்கு தவறான ஒரு இது இருக்குங்க. ஆமா. அதாவது பிள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். என்ன இதெல்லாம் ஆமா. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அந்த பெர்செப்ஷன். ஆமா, ஆமா. ரிசப்ஷன் இந்த மாதிரி படிச்சவன்னா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி பண்ண மாட்டாரு. ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதனால அவர் தப்பே பண்ண மாட்டார். ஆமா. அவர் வந்து இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டார். இப்படின்னு ஒரு தவறா மிஸ்கான்செப்ஷன்ஸ் தான். வேற அதுதான் ஒண்ணுமே அதான் இங்கே பெரிய தவறு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உதயநிதி ஸ்டாலின். எல்லாருமே வந்து சில்வர் ஸ்பூனோட பூமிக்கு பிறந்தாங்க. பாரம். பூமிக்கு பூமிக்கு பாரம் பாரம். பொறுத்த வரைக்கும் சில்வர் ஸ்பூனோட பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் கோல்டன் ஸ்பூனோட பிளாட்டினம் ஸ்பூனோ ஏதோ ஒரு ஸ்பூனில் பிறந்தாங்க. எவ்வளோ திருட்டு ஸ்பூன் தானே. ஏதோ சில்வரா இருந்தாலும் பிளாட்டினம் இருந்தாலும் கோல்டனா எல்லாத்தையும் இருந்தாலும் இதில் பிறந்து அதை உபயோகிக்க தெரியலைன்னு சொல்லி தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. சரி இந்த மாதிரி நிறையா வந்து கஷ்டப்பட்டு வர அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடியாரை எடுத்துக்கலாம். எடப்பாடியார் போன்றவருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்து அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்து அவர் என்ன வந்திருக்க மாட்டார் சார். எது அப்படிலாம் நடந்திருந்ததுன்னு வைங்களேன். இன்னைக்கு வந்து கெடுவேர் அவர் கண்டிப்பா அவர் வந்து இல்லை சொல்ல முடியாது. ஒரு ஸ்பாயில் பிராட்டா தான் அப்படி இருந்திருப்பார். இருக்க முடியாது. ஏன்னா ஐ டிஃபர் வித் யூ ஹியர். நிறைய பேர் இப்போ வக்கீல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களும் வக்கீலாக இருக்காங்க. நீதியரசன் மகன் நீதியரசராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி
அது கரெக்டான மோடில் வந்திருந்தா இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்து அரசியலே நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை ஃபஸ்ட்டு. 2வது அந்த வந்து பண வசதியை உபயோகித்து நல்ல படிப்போ மேலிடத்துக்கு போய் வந்திருக்கலாம். அதுவும் நீங்கள் பண்ணல. எ சினிமாவுக்கே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அந்த சங்கீதா அவங்களோட இன்டர்வியூவில் கூட எதனா குடும்பத்தில் அரசியல் குடும்பத்தில் அரசியலுக்கு வரணுமா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ உங்க அம்மாவும் அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ணாங்க கூட நீங்கள் வந்து கொஞ்சம் அப்பாலாம் ஒண்ணும் கிடையாது. அம்மா ஆமா. ஃபோர்ஸ் பண்ணி தீர்க்கத்தனமா நீங்க எதுவும் தீர்க்கமா இருந்திருக்கணும். முடியாது. நான் எனக்கு தெரியாது அரசியல். நான் வர விரும்பல. அப்படின்னு ஒதுங்கி போயிருக்கணும். எடப்பாடியார் அவங்க பையன். சொல்லியிருப்பாங்க. உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சு தானே வரலையா? என்ன நீ வான்னுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அவர் வந்து ஒரு முடிவோட இருந்து இல்ல அப்படின்னு ஒதுங்கி போயிருந்தா அவர் மேல இன்னும் நமக்கு மதிப்பு இருந்திருக்கும். சார் ஆனா அரசு அவர் பண்ணிட்டு இருந்ததே ஒரு டைம் பாஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இண்டஸ்ட்ரி தான் சினிமா. அதுவும் அந்த இந்த குடும்பத்தில் இருந்ததால தான் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சினிமா ஆனாது, ஹீரோ ஆனார் எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது அதிலே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து இப்போ வந்து அரசியலில் ஏதாவது ஒன்று சாதிச்சிருக்கணும். இல்லை சாதிக்க போகிறோம்னு ஒரு வெறி இருக்கணும். அதுதான் சார். நான் இப்போ இப்போ ஒண்ணு எப்பவுமே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து கடவுள் வந்து குடுக்குறது. அது பலமுறை நிறைய பேருக்கு வரும். சில பேருக்கு ஒரு முறை தான் வரும். இந்த மாரி. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ்யூஸ் பண்ணா, அது வந்து கிரிமினல் குற்றமா நான் பார்க்குறேன். கண்டிப்பா. சி ஐ ஐ வில் ஈவன் சே எனக்கும் அது பொருந்தும். ஆமா. when when an opportunity comes to you, ஆமா. when you are misusing it, ஆர் அதை ஒழுங்கா நீ பயன்படுத்தலை அப்படின்னும் பொழுது அதை நீ வந்து அது ஒரு கிரிமினல் குற்றம் தானே. ஏன்னா கடவுள் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் போகிறவன் வரவன் தோணாந்து எல்லாத்துக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கிடைக்காது. கிடையாது இல்லையா? அப்படி அப்படி கிடைக்கும்போது அதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அட்லீஸ்ட் டு அவர் நாலேஜ். நீ வந்து உனக்கு வந்து நீ எதிர்பார்த்த கூட நீ கனவுல கூட யோசிச்சிருக்க முடியாது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதை வந்து நீ எவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்கலாம். அதாவது மக்கள் உண்மையில் வைத்திருக்கின்ற நம்பிக்கை. இப்போவோ உன் தாத்தா வந்து ரயில்வே தண்டவாளத்தை தலை வச்சாருன்ற ஒரு காரணத்துக்காக நீயும் வந்து ஒரு போராளி குடும்பம் அப்படின்ற ஒரு பெயரை வச்சுக்கிட்டு நீ திருட்டு குடும்பம் தான், அது வேற விஷயம். பட் சொல்கிறேன் நான், அந்த ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் வச்சு உன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு உங்கள் அப்பா மேலே ஒரு நம்பிக்கை வச்சு உங்களை வந்து கொண்டு வந்து ஆட்சி பீடத்தில் உட்கார்ற அளவுக்கு உட்கார்த்தி வைக்கிற அளவுக்கு கொண்டு வராங்க. இன்னைக்கு நான் நிறைய அரசியல் குடும்பங்கள் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிய செயலாளர் போஸ்ட் வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படும். லைஃப் டைம் ஆம்பிஷனாக இருக்கும். ஒரே ஒரு ஒன்றிய செயலாளர் போஸ்டிங் வாங்கிட்டு அவன் காலம் முழுக்க அதில் ஓட்டிகிட்டு இருப்பான். ஒரு போஸ்டரில் தன்னுடைய பேர் வருது அப்படின்றது அவ்வளோ பெரிய பெருமையாக பார்ப்பான். படம் வருது போஸ்டரில் அப்படின்னா அவன் பெருமையாக பார்ப்பான். அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஏன் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே இந்த கேட்டு தாண்டி உள்ளே போகிறதுக்கு முடியாமல் எத்தனை பேர் இருக்கான் வெளியில். 30 வருஷம் 20 வருஷம் கண்டிப்பாக கட்சியில் இருந்துட்டு நம்ம சரவணன் எடுங்க, பழைய கோட்டை சரவணன் எடுங்க, அது முடியலையே. பட் இவங்களுக்கெல்லாம் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் அவங்க யூஸ் பண்ணாதது தான் ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். உனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மேலேருந்து வந்து விழுது. ஆமாம். சரியா, நீ ஒன்றுமே வேணாம், நீ அப்படியே அரசியலுக்குள்ளே வந்து 2 வருஷத்தில் எம்எல்ஏ, 3 வருஷத்தில் மினிஸ்டர், 4 வருஷத்தில் நீ வந்து துணை முதல்வர் அப்படின்னு அடுத்தது. அந்த பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அது. குப்பை சாக்கடை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு. இல்லை சாதிச்சு 25 ஆண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பில் ஒன்னதான் வச்சு இப்போ அழகு பார்க்க போறேன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. யாரு? அண்ணாவுடன் பயணித்தவர்கள், கருணாநிதியுடன் பயணித்தவர்கள், இவையெல்லாம் சேர்ந்து உன்னை வந்து உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திருக்கணும். அம்மா சொன்னதுக்காக நீ உள்ள வந்திருந்தாலும் இல்லை ஒன்றும் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த சிறுபிள்ளைத்தனமாக நான் முக்கியமா பார்க்குறது அந்த கார் ரேஸ் பண்ணோம்ல, இதெல்லாம் அடாவடியில் கோமாளித்தனமா இல்லை சார். அடாவடி சார். கோமாளித்தனம் உன் காசுல பண்ணு, என் காசுல பண்ணா அது அடாவடி. அரசு கஜானால கையை வச்சு அதை எடுத்து மக்கள் காசை எடுத்து அதுலேருந்தே அந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு. லீடராகவே பார்க்கல. இவர் 4 அதிகாரிகள் வராங்க சார். இந்த வெள்ளம் சம்மந்தமாக வந்து என்ன பண்ணுறாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வராங்க. 3-4 அதிகாரிகள் வராங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் அங்கே வரார். இவன் ஷார்ட்ஸ் போட்டுன்னு வரான் சார். ஒரு துணை முதலமைச்சர் சார், அங்கே பெண் அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, நீ ஷார்ட்ஸ் மாட்டிட்டு வரையே இது என்னன்னு எடுத்துப்பாங்க. அதான். ஸோ அவரும் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இளம் தலைவராக நம்ம பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெருத்த ஏமாற்றம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம்.
பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் சூப்பர் ஸ்டார். இந்த 5 தலைவர்களில் தனியாக நிற்கிறது சபரீசன். ஏனென்று நான் என்னுடைய இது இவங்க எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருந்துச்சு. என்ன அதே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இவருக்கு இருந்துச்சு. அதுவும் உதயநிதியோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு படி கீழே தான் இருந்தார். மருமகன், அவர் மகன். அந்த மருமகனாக இருந்தும் தன்னை எப்படி தயார்படுத்தி கொண்டு நிறைய பேர் கிண்டலாக யாரோ ஒரு 2-3 வீடியோவில் சொன்னாங்க இவர் மோட்டர் சைக்கிளில் தான் வருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வரட்டுமே, இன்னைக்கு பாருங்களேன் அவரை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் அரசியல்வாதியும் கிடையாது, பேக்ரவுண்டும் கிடையாது. அந்த அரசியல் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இன்றைக்கி அந்த பெண் என்கிற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அதன் மூலம் தமிழகத்தில் இருக்கும் முக்கியமாக கடந்த 5.5 ஆண்டுகளில் எவ்வளோ கேவலமாக ஆட்சி செய்ய முடியுமோ அந்தளவு செய்து அப்படிப்பட்ட திமுகவை இன்றைக்கி இந்திய அளவில் ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி நாங்கள் செய்வது தான் இந்தியாவிலே பெரிய மாநிலம், இந்தியாவிலே என்னது ப்ராஸ்பர்ட் மாநிலம், நாங்கள் தான் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறோம், எல்லா இண்டெக்ஸ்லையும் நாங்கள் தான் நம்பர் 1. அடுத்து வந்து இல்லை ஏன் தமிழக முதல்வர் இந்திய பிரதமராக கூடாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காருன்னா ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு. அது சபரீசனுடைய பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட் நான் என்னன்னு ஃபீல் பண்ணுறேன்னா, பாலிடிக்ஸ் இஸ் a சீரியஸ் பிஸ்னஸ். ஆமாம், அப்சல்யூட்லி. நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒரு பார்ட் டைமாக பண்ணிட்டு போக முடியாது. எஸ். ரெண்டாவது பாலிடிக்ஸ் விளையாட்டு மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. பாலிடிக்ஸ்ன்றது முழு நேரம் நீங்கள் உங்களுடைய பார்வையை அதில் வச்சுருக்கணும். எக்ஸாக்ட்லி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜன், சசிகலாவுடைய கணவர் நடராஜன் இருப்பாங்க. பாலிடிக்ஸ்ன்றது அவருக்கு முழு நேர பயணம். அவர் வந்து செல்வி ஜெயலலிதாவை ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னு இருந்தாலும் கூட அவருடைய பார்வை எப்பவுமே அந்த அரசியலை நோக்கி தான் இருக்கும். ஏதாவது ஒரு அரசியல் நகர்வுகள் செய்து கொண்டே இருப்பார். கண்டிப்பாக நார்த் வரைக்கும் கன்ஷிராம் வரைக்கும் அவருடைய அரசியல் தொடர்புகள் இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க அப்போலோவில் உடம்பு சரியில்லைன்னு இருந்த பொழுது அவங்க ராகுல் காந்தியை கூப்பிட்டு வரும். கரெக்ட். அந்த மாதிரிலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீரியஸ் மைண்ட் செட். அதுக்காக நான் அந்த அளவுக்கு நடராஜனுக்கு இருந்த அளவுக்கான தேர்ச்சியோ இல்லை அந்த அளவுக்கான அரசியல் இதுவோ இவருக்கு கிடையாது. பட் இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் பாலிடிக்ஸை சீரியஸாக அணுகிறார். அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த நான் எனக்கு பற்றி இருந்தால் இந்த திருவாரூரிலிருந்து வந்த இல்லை ஓங்கலை பூர்வீடமாக கொண்ட சின்னவேல குடும்பத்தை சேர்ந்தவர் இனிமே திமுகவின் தலைவராக இருப்பார் என்றால் இல்லை, இது வேற ஒருத்தர் தான். அது சபரீசன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த கட்சியை லீட் பண்ணக்கூடியவர் சபரீசன். ஏன்னா கற்றுக்கிட்டார், ஒவ்வொரு நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணி ஒரு கட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதை வந்து ஒரு பொழுதுபோக்காமல், அதான் திருப்பி சொல்கிறேன், பார்ட் டைமாக இல்லை பொழுதுபோக்காமல் எடுத்துக்காமல் சீரியஸில் அதுக்குள்ள இன்டெப்த்து. நீங்கள் ஒரு இடைத்தேர்தல் நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு இவர் முன்னாடி போகிறார், அங்கே அவங்களோட அவர் வந்து தொடர்பு கொள்கிறார், அங்கே இருக்கக்கூடிய பல சமுதாய மக்களோட தொடர்பு கொள்கிறார். இந்த மாதிரிலாம் நிறைய இடங்களில் அவர் வந்து அவருடைய நெட்வொர்க் இருப்பை வந்து பின்னாலிருந்து, அதாவது ஒரு நிழலாக, ஆமாம், ஒரு விருட்சமாக பார்க்குறேன். இன்றைக்கி எப்படின்னா மத்திய அரசுடைய சில இணக்கமாக இருக்கார், எங்கெல்லாம் விஷயம் நடக்குதோ அங்கெல்லாம் இணக்கமாக இருக்காரு, மக்களுடன் இணக்கமாக இருக்காரு, தொழிலதிபர்கள் அதானே அம்பானிலேருந்து எல்லாமே அவர்கிட்ட வர்றாங்க. ஸோ என்னென்னா ஒரு மல்டி பர்சனாலிட்டி, ஒரு நெட்வொர்க்கிங் பர்சன், ஒரு உண்மையிலே ஒரு பிஆர் பர்சன், ஏன்னா ஒரு பப்ளிஷ் அந்த மாதிரி ஒரு ஒரு அனைத்து திறமைகளும் உள்ள ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். இது ரொம்ப ஆச்சரியம். அது எனக்கே நானே இதை உட்காந்து அனலைஸ் பண்ணையில் எல்லாரும் ஏற்றத்தாழ்வுகளாக இருந்துச்சு. இவரை பார்த்தா ஒரு ஏற்றம் தான் தெரியுது, எங்கேயுமே இறங்குன மாதிரி தெரியல இது வரைக்கும். இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து இப்போ உண்டாக்கி கொண்டது. இதெல்லாம் வந்து அதாவது என்ன மாதிரினா ஒரு அதான் திரும்ப கிரிக்கெட்டுக்கு போனோம்னா T20 மேட்ச்சில் இறக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண தத்தா பத்தானே அவங்கவுங்க தடவிட்டு வந்துடுவாங்க. இவர் அப்படி இல்லை, இறங்குனதுலேருந்து ஏதோ அந்த அரசியலுக்காக பிறந்தது போல் என்ன அனைத்து விஷயங்களையும் கையாண்டு, அது தவறோ சரியோ அதெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா ஊழலையோ இதெல்லாம் பார்க்க முடியாது, அனைத்தையும் சரியாக கையாண்டு இன்னைக்கு தனக்கென்று ஒரு இடத்தை கொண்டு வந்து, அதாவது கனிமொழியின் தொகுதிக்கே போயிட்டு அங்கெல்லாம் மக்களெல்லாம் மீட் பண்ணுறாரு. முதல்வர் எதுவும் சொல்வதில்லை. அது கனிமொழி தவற விட்ட இடத்துல சபரீசன் ஃபீல் பண்ணுறாரு அந்த கேப் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஃபேண்டாஸ்டிக். அது உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அவர் தான் ஹீரோ இந்த இன்னைக்கு வீடியோவில். அண்டு
அந்த கட்சியில் கூட நிறைய பேர் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது ஒருத்தர் 2 பேர்னு கிடையாது. எல்லாருமே ஒரு பயம், பக்தி 2மே இருக்குது ஒரு பார்க்கையில. அதையும் அவர் மெயின்டெயின் பண்ணிக்கிறாரு. இந்த குடும்பத்தை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஆமா. எனக்கெல்லாம் அருவருப்பு இருக்கும். அசால்ட்டா நம்ம சிலவங்க வந்து ரொம்ப அண்ணாமலை பாருங்க, எப்போ பாரு ஏதாவது பேசி கீசி குழப்பம் ஏதாவது ரெலவெண்ட்டா, இவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. டைரக்ட் ஆப்போசிட், பேசுவதே கிடையாது, வெளியே வருவதும் கிடையாது, லைம் லைட்லேயும் கிடையாது, பின்னாடி இருந்து தன் வேலையை செய்து கொண்டிருக்கார். கிட்டத்தட்ட அமித்ஷா மாதிரி, கிட்டத்தட்ட எப்படி பிஜேபிக்கு அமித்ஷாவோ அதான் சபரீசன் திமுகவுக்கு. ஸோ ரேங்கிங்கே பண்ணி முடிச்சிடலாம். நம்பர் 1 இந்த இளம் தலைவரில் இட் இஸ் சபரீசன். நம்பர் 2 ஐ கிவ் டு கனிமொழி. நம்பர் 3 விஜய். 4 இஸ் அண்ணாமலை. 5 இஸ் உதயநிதி. ஸோ இதுதான் ரேங்கிங். பட் இதை உட்காந்து யோசிச்சப்ப இதுதான் தெரிய வருது. அதுக்கு தான் இன்னைக்கு அரசியல் களமும் ரிசம்பிள்ஸ் திஸ். டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற ரீசனுக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க பொறுப்பானவர் சபரீசன் அப்படி என்று சொல்லி அவர் முந்துகிறார், தலைமொழி பின்தங்குகிறார். உதயநிதி ஆட்டத்திலே இல்லை. நல்லது சார். இன்னைக்கான இந்த கலந்துரையாடல் கண்டிப்பாக இதுக்கு மிக்சட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அவங்கள தூக்கி பிடிக்கிறீங்க, நம்ம யாரையும் தூக்கி பிடிக்கல. முக்கியமாக எனக்கு திமுக பிடிக்காது, அதனால் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பட் இருக்கிறதா சொல்கிறோம். சரி, 2 விதமான வீடியோஸ் பண்ணலாம். சாய்ஸ் ஒன்று, மக்களுக்கு பிடித்ததை பேசுவது. ஆமாம், பிளேயிங் டு த கேலரின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது மக்களுக்கு பிடித்ததை பேசுவது. என்னன்னா வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியும். யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரி திமுகவை தூக்கு பிடிச்சி மற்றவங்களாம் திட்டுறது. இல்லை, அது கூட பரவாயில்ல. சரி, அதெல்லாம் அந்த ரசிகர்கள் அதை தான் ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்க ரசிகர்கள். நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாகவே நான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தேன். அதாவது தெரிந்தே எடுத்த டிசிஷன் தான். அதாவது இவரை பற்றி பேசினால் நாங்கள் உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தாராளமாக பண்ணுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ 1,00,000 பேர் பாரு, 100 பேர் பாரு, 10 பேர் பாரு, எவனுமே பார்க்காத, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சரியா? என்னுடைய கருத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். பிடிச்சதுன்னா பாரு, பிடிக்கலன்னா பார்க்காத. ஆமாம், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ என்னுடைய கருத்து உனக்கு பிடித்தே ஆக வேண்டும்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி உனக்கு பிடித்ததை தான் நான் பேச வேண்டும் நீயும் சொல்ல முடியாது. ஸோ இப்படி தான் நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்படி தான் நம்ம இந்த காணொலியும் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ ஃபீல் கமெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி சார்.